12ஆம் வகுப்பு கணிதம் 8வது சாப்டர் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4ல் 7வது கணக்கு. v = e power x x cos y minus y sin y ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸை வந்து 2 தடவை பகுதி வகைப்படுத்தணும், ஒய்யை 2 தடவை பகுதி வகைப்படுத்தணும், ரெண்டுத்தையும் கூட்டணும்னா மதிப்பு 0 வரணும் அப்படின்னு நிறுவனம். இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். வியை வந்து எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dou v by dou x = e power x அப்படியே வச்சுக்கிட்டு உள்ளார இருக்கிறத வகைப்படுத்தும் போது cos yங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அதனால் அதை அப்படியே எழுதிப்போம். எக்ஸை வகைப்படுத்தினா 1 மைனஸ் ஒய் sin yயில் எக்ஸ் உறுப்பே இல்லை, அதனால் 0 ஆகிடும். ப்ளஸ் முதல் உறுப்பை எழுதிக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தியிருக்கோம். ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பை அப்படியே எழுதிக்கிட்டு முதல் உறுப்பை வகைப்படுத்தணும். முதல் உறுப்பு வந்து என்னென்னா e power x. e power x எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா e power x தான் வரும். = e power xஐ பொதுவாக வெளியில் எடுத்துரும். இதுலேயும் e power x, இதுலேயும் e power x இருக்குது. எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும், இதில் cos y இருக்கும், ப்ளஸ் x cos y இருக்கும், மைனஸ் y sin y இருக்கும். e power x தான் நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துட்டோமே. இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், திரும்ப எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்த போகிறோம். இது dou v by dou x. திரும்ப மறுபடியும் எக்ஸை பொறுத்து பகுதி வகைப்படுத்தும் போது dou square v by dou x² = திரும்ப அதே போல் முதல் உறுப்பை அப்படியே எழுதிக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தணும் எக்ஸை பொறுத்து. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது இங்கே என்ன வரும், இந்த உறுப்பும் 0 ஆகிடும், இந்த உறுப்பும் 0 ஆகிடும். ஏன்னா இதில் ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் உறுப்பு இல்லை. அதனால் எக்ஸ் உறுப்பு இருக்கிற அந்த நடுப்புற இருக்குல்ல எக்ஸ் காஸ் ஒய், அதில் காஸ் ஒய்ங்கிறது கான்ஸ்டண்ட்டு, அதை அப்படியே எழுதிப்போம். எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும், அதோட முடிஞ்சுது. ப்ளஸ்ஸு ரெண்டாவது உறுப்பு அப்படியே எழுதிக்கிட்டு காஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய், இதை அப்படியே எழுதிக்கிட்டு e power x வகைப்படுத்தினோம்னா e power xக்கு e power x தான் வரும். = இப்பையும் அதே போல் e power xஐ பொதுவாக வெளியில் எடுத்துக்கும், ரெண்டுத்துலேயுமே இருக்குல்ல. e power x எடுத்துக்கிட்டோம்னா மீதி என்ன வருது, cos y ப்ளஸ் இதில் ஒரு e power x எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறத அப்படியே எழுதிட வேண்டியது, cos y ப்ளஸ் x cos y மைனஸ் y sin y. அதாவது e power x cos y plus cos y என்ன வரும்னா 2 cos y plus x cos y minus y sin yன்னு வருது. இது dou square v by dou x² ஓட மதிப்பு. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அதாவது dou v by dou y. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, e power x. e power x அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் e power x அப்படியே தான் இருக்கும். e power x அப்படியே இருக்கும், ஏன்னா ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். உள்ளார இருக்கிறது என்ன இருக்குது, எக்ஸ் காஸ் ஒய் இருக்குது. எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதனால் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் ஒய்யை மட்டும் வகைப்படுத்தணும் ஒய்யை பொறுத்து. காஸ் ஒய்க்கு மைனஸ் சைன் ஒய் வரும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸு சைன் ஒய், மைனஸ் எக்ஸு சைன் ஒய். அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் ஒய் சைன் ஒய்ன்னு இருக்குது. மைனஸ் ஒய் சைன் ஒய் அப்படின்னா மைனஸ் அப்படியே வச்சுப்போம். இந்த ஒய் சைன் ஒய்யில் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் ஒய்யை வகைப்படுத்தினோம்னா காஸ் ஒய், ப்ளஸ் சைன் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வரும். இப்போ e power x உள்ளார மைனஸ் எக்ஸ் சைன் ஒய், இந்த மைனஸை உள்ளார கொண்டு போயிடும், மைனஸ் ஒய் காஸ் ஒய், இந்த மைனஸ் இதுக்கு வந்தால் மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு வரும். இது வந்து dou v by dou y. இதை திருப்பி நம்ம ஒய்யை பொறுத்து மறுபடியும் வகைப்படுத்துகிறோம், பகுதி வகைப்படுத்துகிறோம், dou square v by dou y². இப்பையும் நமக்கு என்ன அப்படின்னா e power x அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்,
அது அப்படியே வெளியிலே இருக்கட்டும். உள்ளார இருக்கிறதுல இதில் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். சைன் ஒய்யை வகைப்படுத்தினோம்னா ஒய்யை பொறுத்து காஸ் ஒய்ன்னு வந்துடும். அதே போல் இங்கே ஒரு மைனஸ் சைன் ஒய் இருக்குல்ல, அதுக்கு என்ன வரும்னா மைனஸ் காஸ் ஒய்ன்னு வந்துடும். நடுப்புற இருக்கிற இந்த மைனஸ் ஒய் காஸ் ஒய் இருக்குல்ல, ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் ஒய்யை வகைப்படுத்தணும். அப்புறம் காஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகைப்படுத்தணும். முதல்ல ஒய்யை அப்படியே வச்சுட்டு காஸ் ஒய்யை வகைப்படுத்தும் போது மைனஸ் சைன் ஒய்ன்னு வரும். அந்த மைனஸை முன்னாடி எழுதிப்போம். ஒய்யை அப்படியே எழுதிக்கிட்டு காஸ் ஒய்க்கு மைனஸ் சைன் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். இதை சுருக்கினா என்ன வருதுன்னு பாருங்கள். e பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் ஒய், இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு ஒய் சைன் ஒய், இந்த மைனஸ் இங்கே வந்தால் மைனஸ் காஸ் ஒய். இதுக்கப்புறம் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஒய் சைன் ஒய், அப்புறம் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய், அதுக்கப்புறம் மைனஸ் காஸ் ஒய்யும் மைனஸ் காஸ் ஒய்யும் மைனஸ் 2 காஸ் ஒய். இது வந்து டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயரோட மதிப்பு. கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயரையும் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயரையும் கூட்டுறோம். ரெண்டுத்தையும் கூட்டினா ரெண்டுத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது இதுலேயும் இருக்குது. இதுலேயும் இ பவர் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் இ பவர் எக்ஸ் இருக்குது. அதனால் இ பவர் எக்ஸை முதல்ல வெளில எடுத்துரும். இ பவர் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளார என்ன இருக்குது பாருங்கள். இதில் வந்து 2 காசு ப்ளஸ் எக்ஸ் காசு மைனஸ் ஒய் சைன் ஒய், அதை எழுதிடும். 2 காஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய், இதை எழுதிட்டோம். ப்ளஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயரில் தோ இருக்குது. ஒய் சைன் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் 2 காஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு இது உள்ளார பார்த்தோம்னா இந்த எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஒய் சைன் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் கேன்சல் ஆகிடும். 2 காஸ் ஒய்க்கும் மைனஸ் 2 காஸ் ஒய்க்கும் கேன்சல் ஆகிடும். 0 தான் இருக்கும். 0 இன்ட்டு இ பவர் எக்ஸ் என்ன வரும்னா 0 தான் வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், நிறுவப்பட்டது. ஓகே.